சேனல் பீப்புள், நம்ம பிரியங்கா மணிமேகலையோட சண்டை தான் சோஷியல் மீடியாவில் ஒரு வாரமாக வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்து குக் வித் கோமாளி வந்து மொத்த ஷோவுமே முடிஞ்சிருச்சு, ஷூட்டிங்லாம் முடிச்சிட்டாங்க, எல்லாமே வந்து முடிஞ்சிருந்தாலுமே இதை பற்றியான பேச்சுகள் பெரிய அளவில் எழ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து இனிமேல் வர ஷோஸில் நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மணிமேகலை அவர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அடுத்தடுத்து ஷோலையும் வரமாட்டேன், குக் வித் கோமாளிக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது, முக்கியமாக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோவில் குக்காக இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ஸ் படைச்சக்கூடிய ஒரு ஃபீமேல் ஆங்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்வியஸ்லி இட்ஸ் வந்து யாருன்னா நம்மளோட பிரியங்கா தான். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த பஞ்சாயத்துகள் மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. இது தொடர்பாக வந்து என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாக்காப்பா கிட்டே நிறைய பேர் போய் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. மாக்காப்பா, நீங்கள் பிரியங்காவோட எவ்வளோ பெரிய ஃப்ரெண்டு, ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, போய் கேட்கலாம்ல, அவங்க அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பாட்டு சும்மா இருந்துட்டு இருக்கீங்களே, போய் வந்து என்னன்னு கேளுங்க, ஏன் இப்படி பண்ண, ஏன் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சு எங்களுக்கு ஒரு வீடியோவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது மாக்காப்பாவே லைட்டாக டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு பொழுது டக்குன்னு வந்து ஒரு லைவ் வந்திருக்காரு. அந்த லைவில் என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்கிறேன் வாங்க. ஸோ அவர் அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பா எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, 2 பெண்களில் கண்ணு சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நான் தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஆளை தவிர அதை பிரிச்சு விட நான் ட்ரை பண்ண மாட்டேன். அது நம்ம பக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு பிரியங்காவும் ரொம்ப ஃபேவரெட்டு, மணிமேகலையும் ரொம்ப ஃபேவரெட், ரொம்ப நாளாக 2 பேருமே தெரியும். அதனால் வந்து நான் யார் பக்கம் போய் சப்போர்ட்டாக நிற்க முடியாது, சண்டைக்கு சமாதானத்துக்கும் போய் நிற்க முடியாது, அது ரொம்பவே தப்பாக போயிடும். ஸோ என் சைட்லேருந்து நான் வந்து அதை வந்து என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இதை பெருசாக வந்து யார் மேலே தப்பு இல்லைன்னா நான் பேச மாட்டேன். ஒரு 2 யானைகள் வந்து சண்டை போடுது அப்படின்னா அது பக்கத்தில் நின்று நம்ம வேடிக்கை பார்க்குறதும் பிரச்சனை தான், அதை தடுக்க போய் சமாதானப்படுத்துறதும் பிரச்சனை தான். எது பண்ணாலுமே அது நம்ம பக்கம் அப்படியே ஆப்போசிட்டாக திரும்பி நம்மளை தூக்கி சுழட்டி போட்டுட்றோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் தலையிடாமல் இருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி கை கட்டி வேடிக்கை பார்க்குறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம மாக்காப்பா அவர்கள் சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அவருக்குமே தெரியும் பிரியங்கா பண்ணது தான் ரொம்பவே தப்பு. ஏன்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து டாமினன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் கூட வந்து ரொம்ப நாளாக கோ ஆங்கராக இருக்கார். ஸோ அவங்க எங்கெங்கெல்லாம் டாமினன்ஸை காமிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் வந்து இப்போ அவரை வந்து இன்டெரக்டாகவும் சொல்கிறாரு அப்படின்றது நம்மளால் தெரிய வருது அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் கூட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஏங்க நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள், அவங்க கிட்ட போய் பர்சனலாக கூப்பிட்டு பேசுங்க, இதனால இப்படின்னு தெரியல, இனிமேலாவது ஒழுங்காக இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம காமிச்சு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.